ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கான ஸ்பெஷல் ரெசிபி கப் கேக்ஸ் தான். ஸோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக சாப்பிட்ருவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி செய்யலாம். வீட்டில் ஓடிஜி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் குக்கரில் செய்யலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதே அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும். பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் யம்மியாக இருக்குங்க. ஸோ நான் தான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுதா, இந்த கப் கேக்னோட அந்த சாஃப்ட்னஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் மெஷர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி டைரெக்டாக பவுட்ரு பண்ணி நல்லா பவுடராக எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பவுட்ரு பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் மெஷர் பண்ணது மைதா வந்து கரெக்டாக 90 கிராம்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன். ஸோ இந்த அளவுக்கு கலந்து போட்டுக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா. இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான். நான் இந்த கையில் கொட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான். நல்லா விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் உள்ளங்கையில் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லைனர்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு பால், வெனிலா எசன்ஸு, ஆயிலு, ஸோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். பேக்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எல்லாமே ரெடியாக கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு ஓடிஜியை ஸ்டார்ட் பண்ணி 180 டிகிரிஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அந்த 10 நிமிஷம் கேப்பில் தான் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணுறோம். இதுதான் பேக்கிங்கோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 70% பேக்கிங் பக்காவாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல சில்வர் பவுல் இல்லாட்டி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி பீட்ரு கொடுத்து பீட் பண்ணுங்கள். கையிலேயே பீட் பண்ணலாமான்னு சொன்னிங்கன்னா எக்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். எக்லெஸ் வேணால் நீங்கள் வந்து பீட்ரு இல்லாமல் நம்ம ஹேண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு அடுத்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரு இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த அளவுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த பீட்டரில் வந்து 5 லெவல் ஆஃப் மோடு இருக்கும். நான் செகண்ட் மோடில் வச்சு அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்பீடில் வச்சு நான் வந்து இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு பீட் ஆகி வந்து அந்த எக்கில் இருக்கக்கூடிய எல்லோ வந்து கொஞ்சம் நல்லா லைட் ஷேடாக மாறி வரணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒயிட் சுகர், அதை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா எக்கோட ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு நல்லா அரெஸ்ட் ஆகி ரொம்ப ஓவர் ஸ்மெல்லாக சாப்பிட முடியாத அளவுக்கு இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். இதை நான் நிறைய நேரங்களில் ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒரு மாதிரி செய்வோம். பர்டிகுலராக வெனிலா கேக் பண்ணும்போது இந்த டைப் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எக்கோட ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மெத்தட், மற்றபடி இல்லாட்டி நார்மலாக எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பீட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நான் பெருசாக எடிட்டே கொடுக்கல. அப்படியே நான் என்ன வந்து வீடியோவில் ஷூட் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிருக்கேன். கண்டினியூஸாக இந்த டைம் தான் ஒரு 5 நிமிஷம். ஃபஸ்ட்டு எக்கை பீட் பண்ணுறப்போ கொஞ்சம் டைமும், அதுக்கடுத்து இன்னொரு 2 நிமிஷம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 5ன்றது 7 நிமிஷமாக சேர்த்து நம்ம அந்த ஃப்ளஃபினஸ் அந்த மேலே அப்படியே நல்லா பொங்கி வர மாதிரி அந்த ஃப்ளஃபினஸ் வர வரைக்கும் பீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். மொத்தமே ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும். ஓடிஜி அங்கே ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கேப்பில் இதெல்லாம் கவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து அந்த கண்ணிலே தெரிஞ்சுக்கலாம், அந்த முட்டை வந்து ஒயிட் சுகரோட மிக்ஸ் ஆகி அப்படியே பஃப் ஆகி நல்லா அப்படியே சில்கியாக ஷைனியாக இருக்கும் அந்த பேட்டர். அது மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வரும், கிராக் இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்தளவுக்கு கண்டினியூஸாக பீட்டரை வச்சு நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு வந்து இது ஓகே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலான்னு தோணுச்சா. ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதை வந்து நான் 2 பேட்சாக சேர்க்குறேன். ஏன்னா எல்லாருமே 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த பீட்டர் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ 2வது கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் வந்து பாதி அளவு சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்பீடு அதில் வந்து நீங்கள் கொடுத்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணலாம். சில பேர் ஸ்பேச்சுலா வச்சு ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க, அது உங்கள் ஸ்டைல், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி பீட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி பழகிட்டதுனால இதே ஸ்டைலே நான் ஃபாலோ பண்ணிடுறது. 1/2 kg நம்ம பர்த்டே கேக் பண்ணாலும் சரி, 1 kg பண்ணாலும் சரி, இல்லை கப் கேக்ஸ் பண்ணாலும் சரி, இதே மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன்.
ஸோ செகண்ட் பேட்ச் ஓரளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரியும் இல்லையா? தெரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டாவது மிச்சம் இருக்கிற மொத்த மைதா மாவையும் கொட்டியாச்சுங்க. ஸோ மைதாவோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு மிக்சிங் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே அதிலவே செஞ்சுறது. தனித்தனியாக சேர்க்குறத விட மாவுலேயே மிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஸோ நீங்களுமே அதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற எண்ணெய், அதுக்கப்புறம் பால். பேட்டரோட அளவை பார்த்துட்டு பால் வந்து நம்ம இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நிறுத்திடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் மெஷர் பண்ணி வச்சதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட் அந்த அளவு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த ஸ்பீடை வந்து அப்படியே மெல்லமாக தூக்கணுன்னா மாவும் வெளியே தெரிக்காது. இந்த மாதிரி கம்பியில் ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். கையை வச்சு வழிச்சிட்டு இல்லை ஸ்பேச்சுலா வச்சு வழிச்சிட்டு இருக்க வேலை கிடையாது. ஸோ பேட்டர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பாருங்கள், இதனுடைய சில்கினஸ் பாருங்கள். நான் இப்போ அள்ளி காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும் மாவு. இது பார்த்திங்கன்னா இதில் மைதாலாம் சேர்த்துருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி ஐஸ்கிரீமோட லிக்விட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி சில்கியாக நீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம லைன் பண்ணி வச்சுருக்க இந்த லைனர்ஸில் இந்த மாவை வந்து எடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண குழம்பு கரண்டியை வச்சே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு முக்கால் அளவுக்கு, அதாவது கப்பு, நீங்கள் எந்த கப் லைனர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லைனரில் முக்கால் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா மிச்சம் இருக்க காப்பாகும் வந்து வெந்து பொங்கி வரும். அதுக்கு தான் இந்த முக்கால் அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே வந்து நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதோ இருந்தாலும் சரி, இல்லை விப்பிங் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதனா ஒரு டிசைன் போட்டு அழகாக ப்ரெசென்டபுளாக பர்த்டேக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாகவும் கொடுத்துக்கலாம். நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சாக்கோ சிப்ஸ் போடலாம். ஸோ எந்த மாடல் வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய நீடு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாங்க. ஸோ பேசிக்கான கப் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 16 கப் கேக் வந்துச்சு. ஒரு பேட்ச்க்கு எனக்கு 16. ஏன்னா ஓடிஜிக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக பேக் பண்ணுறது இந்த அளவுக்கு தான்றதுனால இது ஒரு பேசிக் அளவுன்றதுனால நான் அதே அளவே உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஓடிஜியில் எல்லாத்தையும் மாற்றி கரெக்டாக 20 நிமிஷம் தான் வச்சேன். எந்த கிராக் இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக செம்மையாக வந்துச்சு. நானுமே இப்போ பேக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணும்போது நல்லா தான் வந்துருச்சு. நான் கூட ஏதாவது மிஸ் ஆகுமோன்னு நினச்சேன். அந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால கரெக்டாக வந்துருச்சு. ஸோ மெஷர்மெண்ட்டு தான் இங்கே ரொம்ப முக்கியம். பேக்கிங்கில் மெயினானது மெஷர்மெண்ட்டு தான். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா பேக்கிங் வந்து யாராக இருந்தாலும் சூப்பராக பண்ணலாம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்றதை மைண்ட் செட் பண்ணிவிடுங்க. அதே அளவுக்கு ஒரு நம்ம பழகிட்டோன்னா நீட்டாக பண்ணிடலாம். ஸோ எடுத்து வெளியில் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தேன். ஜஸ்ட் நான் வீடியோக்காக தான் அது வெந்துருச்சுன்னு எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிற உங்களுக்காக தான் இவ்வளோ லென்த்தாக இவ்வளோ கிளியர் டீட்டெயிலோடு சொல்லிகிட்ருக்கேன். சில பேருக்கு பார்த்தா சொல்லி கொடுத்தோம்னா சூப்பராக பண்ணிவிடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் போராக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, அருமையாக வெந்துருச்சா. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து டிஸ்பிளே பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்து என்னுடைய ரீல்ஸ்க்காகவும் ப்ளஸ்ஸு ஷார்ட்ஸ்க்காகவும் நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் ரோஸ்டிங் பண்ணிடலான்னு தோணுச்சு எனக்கு ஃபைனலாக. ஸோ அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த பார்த்திங்களா வீடியோ எடுத்து பார்த்து ஒரு கேக் மட்டும் எடுத்து பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எக்கோட ஸ்மெல்லும் இல்லை. எனக்குமே பொதுவாக எக் ஸ்மெல் பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா எக்குக்கு நான் எசன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அப்போது எசன்ஸும் அளவாக சேர்க்கணும், எக்கோட ஸ்மெல்லும் வரக்கூடாதுன்னா அந்த பீட் பண்ணும்போது நம்ம அதை ப்ராப்பராக பீட் பண்ணணும். அப்போ வந்து எக் ஸ்மெல் வராது. இந்த கப் கேக்கு இல்லை கேக்கை பொறுத்தளவுக்கு பிகினர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த எக் ஸ்மெல்லில் கண்ட்ரோல் பண்ண வர முடியாது. ஸோ நம்ம மிக்சிங்கில் தான் அந்த மெத்தடை வந்து நம்ம கொஞ்சம் டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வீடியோக்காக ஒரு கேக் எடுத்து நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு அதனுடைய ஸ்பான்சினஸ் தெரியணுன்றதுக்காக எல்லாத்தையும் பிச்சு காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அழகாக இருக்குல்ல பார்க்கும் போதே. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா விப் பண்ணிட்டேன். கேக்கோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இத்தனை வேலை பார்த்துட்ருக்கேங்க. இவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணி எடுத்தேன். ஸோ நான் ப்ரெஸ் பண்ண எப்படி பாருங்கள் ரொட்டேட் ஆகுதோ. நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா மறுபடியும் அதை பீட் பண்ணி இந்த விப்பிங் க்ரீம் வந்து இது கரெக்டாக ஃப்ரோஸ் எப்படி கொண்டு வரணும், நம்ம வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் போடுற அளவுக்குன்னா சொல்லுங்கள். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். அப்போ தான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இது சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக ஒரு ஷூட் பண்ணிவிட்டு அதோட முடிச்சிட்டேன்.
இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அவ்வளோ கூட தேவைப்படாது. அந்த க்ரீமோட அந்த கூலிங்கோட தன்மையை பொறுத்து தான். நல்ல ஹெவி கூலிங்கில் வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் பைப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாதிரி அது நல்லாவே வரலனா கூட அதை மேனேஜ் பண்ணி கரெக்டாக க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு தான் இவ்வளோ லென்த்தாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு முடிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் விப்பிங் க்ரீமை ஸ்டாப் பண்ணி பைப்பிங் பேக்கில் எல்லாத்தையும் போட்டு என்கிட்ட வந்து 2D நாசில் இருந்துச்சா, நான் தான் சொன்னேன் இல்லையா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பேக் பண்ணி, அது எங்கே இருக்குன்னே தெரில. தேடி தேடி பார்த்தேன். சரி அதுக்கு மேலே தேடிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு வழக்கமாக இருக்கிற குட்டி நாசிலில் போட்டு நான் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஃப்ளார் டிசைன் போட்டுட்டேன். 2D நாசில் இல்லாட்டி 1M நாசில் இருந்துச்சுன்னா நல்லா பைப்பிங் பண்ணும்போது சூப்பராக அழகாக அந்த ரோஸ் எல்லாம் வந்து அழகாக பண்ணலாம். க்யூட்டாக வரும் அந்த டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை தேடி எடுத்துகிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ விப்பிங் க்ரீம் எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு திக்னஸாக வந்துடணும். அப்போ தான் பைப்பிங் பேக்கில் நம்ம புழியும் போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன நாசில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸில் வச்சு நம்ம வந்து இந்த விப்பிங் க்ரீம் அதில் போட்டு நல்லா அப்படியே கோன் மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா பைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைப்பிங் பண்ணுறது. இதில் வந்து அடிஷ்னலாக என்னென்னா கலர் போட்டுக்கலாம். ஸோ கலருன்றது உங்கள் ஆப்ஷன் தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கலர் போட்டு நம்ம பசங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்கணும். பர்த்டே செலிப்ரேஷன் டைமில் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வீட்டில் சாப்பிட்றப்போ சிந்தட்டிக் கலர் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நம்ம லிக்விட் கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விப்பிங் க்ரீமை பொறுத்த அளவுக்கு நல்லா செட் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் கேக் எடுத்து அதே மாதிரி ஒரு நாசில் எடுத்து அதனுடைய சென்டர் பார்ட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த கப் கேக்குள்ளே என்னென்னா சின்னதாக வந்து ஏதாச்சும் ஒரு மேங்கோ ஒரு சீசன்றதுனால என்ன பண்ணேன், மேங்கோ பல்ப்பை வந்து அப்படியே நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல ஸ்வீட்னராக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அந்த மாம்பழம். அதனால் ஒரிஜினல் மேங்கோ பழத்தோட ஜெல்லி தான் இது. நான் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கெமிக்கல் ஜெல் எதுவும் சேர்க்கல. ஒரிஜினல் மாம்பழம் அப்படியே இந்த சீசனில் நல்லா கிடைக்குதுன்றனால அதை அடித்து சென்டராக உள்ளே சேர்த்துட்டு மேலே வந்து விப்பிங் க்ரீம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி தான். நீங்களுமே இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரூட்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் என்ன அவைலபிளாக இருக்கோ, உங்கள் ஏரியாவில் என்ன சீசன் இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இதோட இந்த கேக்கோட மேட்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராபெரி கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டேன். செம்ம யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு பெரிய வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கிங்கில் ஏற்கனவே ப்ரௌனி ரெசிபி போட்டிருக்கேன், ராகி ப்ரௌனி போட்டிருக்கேன், பன்னு ரெசிபி இருக்குது, வீட் ப்ரெட் இருக்குது. ஸோ எல்லா ரெசிபியும் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள், வேணுன்ற ரெசிபியும் கவர் பண்ணித்தரேன். அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக இந்த கேக்கோட லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும், பிடிச்சி சாப்பிட்றவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா?